ஒற்றைக்குடி நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். அறிவோம் சங்க இலக்கியம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். அகநானூற்று பாடல் 76 மருதத்திணையைச் சேர்ந்தது. பரணர் எழுதியது. இங்கே கவியரசர் கண்ணதாசனும் சங்க கவிஞர் பரணரும் என்று அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த திரை இசையிலே அதிகமான பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அதுபோல் சங்க இலக்கியங்களில் கபிலருக்கு அடுத்து 2ஆம் இடத்திலே நிற்பவர் பரணர். இந்த பரணரையும் கண்ணதாசனையும் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், திரை இசையிலே கண்ணதாசனை பொறுத்தவரை மக்களுடைய மன உணர்வுகளை பாடலாக அப்படியே வெளிப்படுத்தியவர். அதுபோல் சங்க இலக்கியங்களிலே அந்த மக்களின் மன உணர்வுகளை வெளியே கொண்டு வந்தவர் நமது பரணர் அவர்கள். இங்கே ஒரு திரைப்பட பாடலைத்தான் உங்களுக்கு இப்போது நான் சொல்லப் போகிறேன். பொன்னி பெருந்தாயே புகழ் வளர்த்த காவிரியே, தென்னவனை கொண்டு சேர்த்த இடம் கூறாயோ, தாயே தாயே காவிரி தாயே காவிரி தாயே, காதலர் விளையாட பூவிரி தாயே காதலர் விளையாட பூவிரி தாயே, ஆவியில் கலந்தவரை ஏன் பிரித்தாயோ, அழகினிலே மயங்கி நீ மறைத்தாயோ, கரை புரண்டோடுகிறாய் மனமுருகாயோ, கண்ணீரும் சேர்ந்து விட்டால் கரை உடையாதோ. இப்படி காவிரிக்கரை ஓரமாக வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்ட தன்னுடைய கணவனை தேடி ஆதிமந்தி போவதாக மன்னாதி மன்னன் திரைப்படத்திலே கண்ணதாசன் எழுதிய பாடல் அது. இந்த பாடலுக்கும் நீங்கள் சொல்லுகின்ற இந்த பரணர் எழுதிய பாடலுக்கும் என்ன பொருத்தம் என்று கேட்கின்ற பொழுது, பரணர் தன்னுடைய பாடலிலே ஆதிமந்தியை குறிப்பிட்டிருக்கிறார். சுரியலம் பொருணனை கண்டீரோ என ஆதிமந்தி பேதுற்று இணைய சிறைபறைந்து உரையில் செங்குணக்கு ஒழுகும் அந்தன் காவிரி போல கொண்டு கைவழித்தில் சூழ்திசின் யானே என்று அங்கே அந்த பாடலை முடிக்கிறார். ஏனென்று சொன்னால், இங்கே 2 பேருடைய மன உணர்வுகள், ஒரு குடும்ப பெண்ணுடைய மன உணர்வுகள், அதாவது கணவன் தன்னோடு மட்டுமே இருக்க வேண்டும், இன்னொருத்தியிடம் போய்விடக்கூடாது என்று இருக்கின்ற ஒரு குடும்ப பெண். இங்கே விலை மாது, அதாவது பரத்தை, விலை மாதல் பழத்தை, இந்த பரத்தை தன்னுடைய இருந்தாலும் அவர் பரத்தையாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருப்பவர், ஒருவனை மட்டுமே தன்னுடைய துணைக்காக வைத்து கொண்டிருப்பவர். ஆக இவர்கள் இருவருடைய மனநிலையையும் இவரை பற்றியும் தவறாக அங்கே சொல்லிவிட்ட காரணத்தால், அந்த பரத்தையை பற்றி தவறாக சொன்ன வார்த்தையை கேட்டு அவள் மனம் கொதித்து போகிறது. அங்கே அவர் பேசுவதாக இங்கே இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அவள் பரத்தை தான் இருந்தாலும் கண்டவனுக்கெல்லாம் முந்தானை விரிக்கின்றவள் அல்ல, காசுக்காக அவள் சோரம் போகின்றவள் அல்ல, ஒருவனோடு வாழ்கின்றவள். இங்கே மருதத்திணை விவசாயம் சார்ந்த ஒரு நிலம். ஆக கொஞ்சம் வசதியானவர்கள் இருப்பார்கள். யாரோ ஒரு சிலர் அந்த பரத்தையினுடைய சேரி பகுதிக்கு அவர்கள் தனியாக ஒரு பகுதியில் இருந்தார்கள். அங்கே தேடி போன நிகழ்வுகள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே உண்டு. இன்றைக்கு கூட வாழ்க்கையிலே நிறைய அப்படி நடந்து கொண்டால் இருக்கின்றன. அப்படி அந்த சூழ்நிலையில் ஒரு குடும்ப தலைவியிடம் போய் 2 பேரும் யாரை சொல்லிடுறாங்க, உன்னுடைய கணவனை அந்த பரத்தையர் சேரியில் அவளுடைய வீட்டிலே பார்த்தேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே கணவன் திரும்ப வருகின்ற பொழுது, நீ எங்கே போயிருந்தா என்று கேட்க, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன், பொய் சொல்லாத, நீ இங்கே போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் எங்கேயும் போகலைங்கும்போது, நீ அந்த சேரிக்கு நீ போனே இல்லை, வீட்டுக்கு போனே இல்லை என்று கேட்கிறார். அப்போது தான் அவன் சொல்லுகிறான், அங்கே மேலச்சத்தம் கேட்டது, என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக போனேன், கூத்து நடந்தது, அந்த கூத்தை பார்த்து விட்டு நான் திரும்பி வந்து விட்டேன், வேறு எதுவும் நடக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் தன்னுடைய மனைவிக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் அவள் திரும்ப இல்லை அவள் வீட்டுக்கு தான் போயிட்டாரு, அடிக்கடி நீ வெளியே போகிறாங்கும்போது அவளுடைய வீட்டுக்குத்தான் போகிறாய் என்று இங்கே கத்தி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிந்து அந்த பரத்தையிடம் போய் சேர்ந்து விடுகிறது. இப்போ இந்த கணவனுடைய மனைவி ஊரிலே ஒரு பறையடித்தது போல உன்னிடம் வந்துவிட்டு சென்றான், அடிக்கடி உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அவளை இங்கே பேசிக்கொண்டிருக்கிறாள். ஊரையே கூட்டி இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன பொழுதுதான் அவள் சொல்லுகிறாள், அவளும் பெண்தான், அவளுக்கென்றும் ஒரு மன உணர்வு இருக்கிறது, அவளுக்கென்றும் ஒரு எண்ணங்கள் இருக்கின்றன. ஆகவே அவள் சொல்லுகிறாள், நான் அவனை வைத்திருக்கவில்லை, அவனை நான் இந்த பகுதியிலே வந்திருக்கிறான், பார்த்திருப்பேன், ஆனால் அவன் என் வீட்டுக்கு வரவில்லை, நான் பணத்துக்காக அலைகின்றவள் அல்ல, அவள் யார் வீட்டுக்கு போனானோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பெண்ணிடம் சொல்லி வையுங்கள், அவன் என்னிடம் வந்ததாக இல்லாத ஒன்றை, அபாண்டமான ஒரு பழியை என் மீது சுமத்தி கொண்டிருப்பாள் என்று சொன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு நாள் ஒரு பொழுதாவது
அவளுடைய கணவனை இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்திலே ஒளித்து வைத்துவிட்டு ஆதிமந்தி தன்னுடைய கணவனை காணவில்லையே என்று காவிரி கரை பூராம் தேடியது போல நான் தேட வைத்து விடுவேன், இதை அவளிடம் போய் சொல்லிவிடுங்கள் என்று அவளுடைய தோழிகளிடம் இவர்களுக்கு கேட்பது போல சொல்லுவதான ஒரு பாடல். இங்கே நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், குடும்பத் தலைவிக்கு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த பரத்தைக்கு தன் மீது பழி விழுந்து விட்டதே, இந்த பழியை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம். இதுதான் இந்த பாடலிலே மன உணர்வாக, அவர்களுடைய எண்ணங்களின் எழுச்சியாக இந்த பாடலிலே பரணர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லி, சங்க இலக்கியங்களிலே நம்முடைய தமிழன் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்பதை சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.